அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே எதிரிகள், துரோகிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. எதிரிகள் நேரடி எதிரிகளாகவும் மறைமுக எதிரிகளாகவும் இருப்பாங்க. உங்ககிட்ட நண்பனாக பழகி உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பொதுவாகவே நேரடி எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையோ எதிரிகள் இவங்க தான் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் சில எதிரிகள் உங்களை சூழ்ச்சி பண்ணி, வஞ்சனை பண்ணி, உங்களை காலி பண்ணுறதுக்கு நினைப்பாங்க. அவங்க யாருன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான சக்தி வேணும். உங்கள் கூடவே பழகிட்டு நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க அவங்க மேலே, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பாடம் புகட்டக்கூடிய ஒரு சூப்பரான மந்திரம் தான் இந்த வீரபத்ர மந்திரம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழகிறவங்கள நம்ம ரொம்ப ஈஸியாக நம்பிடுவோம். யாரையும் சந்தேக கண்ணோட பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு சந்தேகமே வராத மாதிரி தான் அவங்க செய்வாங்க எல்லாமே. நம்மளும் கண்மூடித்தனமாக நம்புறதுனால ஒரு ஸ்டேஜில் அவங்க ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு மனசை ரொம்பவே பாதிச்சிடும். என்னடா நம்ம இவங்களை இவ்வளோ நம்பணுமே, ஆனால் இவங்க நமக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப நொந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டமா இல்லையா, அதுக்கான மந்திரம் தான் நம்மளோட சித்தர்கள் கொடுத்த இந்த வீரபத்ர மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஓம் நமோ வீரபத்ராய மம சத்ரு நாசய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லணும். எந்த திசையை நோக்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிற நாள் சனிக்கிழமை, சனி ஓரையாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் தீபம் போட்டு இந்த மந்திரத்தை படிங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய எதிரிகள் யாரோ அவங்களோட உருவத்தெல்லாம் மனசில் கொண்டு படிங்க. சப்போஸ் நீங்கள் பொதுவாக படிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மம சத்ரு அப்படின்ற வார்த்தையை சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், துரோகிகள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சனைக்காரர்கள், இப்படி எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க. வீரபத்ரர் அவங்கள சும்மாவே விட மாட்டார். அந்தளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அதே சமயத்தில் கையில் ஒரு 3 எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை படித்து சனிக்கிழமை மட்டும் ஒரு 3 வாரம் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோவில்லையோ இல்லை நல்ல உக்கிரமான தெய்வங்க கோவில்லையோ அந்த சூலத்தில் குத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அழிவு நிச்சயம். இது நல்லவங்களுக்கு பண்ணால் பலிக்காது. அதாவது உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. நீங்கள் நல்லவராக உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு பண்ணிங்கன்னா 100% இல்லை 1000% பலிக்கும். இந்த மந்திரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.